பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு சமாதானம் கிருபையும் உண்டாவதாக. நீண்ட நாட்கள் கழித்து உங்களோடு நான் பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இன்றைக்கு வாழ்க்கையில் காலகட்டத்தில் பார்த்தா இது எல்லாருக்குள்ள ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு சொல்லலாம், மோட்டிவேஷன் வீடியோன்னு சொல்லலாம். இது குடும்பத்திற்கான ஒரு மோட்டிவேஷன் வீடியோ. கணவன் மனைவி இவர்களுக்கு இடையில் இன்றைக்கு ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் கணவன் மனைவி சேர்ந்தது தான் குடும்பம். இந்த குடும்பத்தில் கணவன் தலை, மனைவி கணவனுக்கு கீழே சரீரம். அப்படித்தான் வேதம் சொல்கிறது. புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் குடும்பத்துக்கு அவன் ஹெட்டு, அவன் தான் அதிகாரி, அவன் தான் எல்லாம். ஆனால் இன்றைய நிலைமையில், அந்த காலத்தில் ஆண்டவர் படைக்கும்போது சொன்னார், நீ நெத்தி வேர்வை நிலத்தில் விழ, நீ கஷ்டப்பட்டு நீ சம்பாதிக்கணும். பெண்ணை பார்த்து சொன்னார், ஏவாளை பார்த்து சொன்னார், நீ பிரசவ வேதனை படும்போது அந்த பிள்ளை பெறும்போது நீ அதிக வேதனைப்படுவாய். அப்போ என்ன அர்த்தம்? புருஷன் சம்பாதிச்சு கொண்டு வந்து போடுவான், நீ குடும்பத்தை நடத்தி சந்ததியை உருவாக்குன்னு அர்த்தம். அப்போது ஆனால் அந்த வாழ்க்கை நிலைமை மாறி 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 இப்பொழுது எல்லாருமே ஆணுக்கு நிகராய் சம்பாதிக்கிறது, ஆணுக்கு மேலே சம்பாதிக்கிறது. காலம் மாறிவிட்டது, நாகரிகம் மாறிவிட்டது. அதனால் நான் வேலைக்கு போகிறத நான் குற்றம்னு சொல்லலை. நானும் தான் வேலைக்கு போனேன், டீச்சர் வேலை செஞ்சேன், இல்லைன்னு சொல்லலை. இப்போ காலகட்டத்தில் கணவனும் மனைவியும் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்றால், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இந்த வருமானங்கள் அதிகமாகிறது, ஆனால் அன்பு குறைகிறது. வருமானங்கள் போதுமான அளவு கிடைக்கிறது, ஆனால் அவர்களுக்குள்ள அந்த அந்யோன்யம், ஐக்கியம்ன்றது போதுமான அளவு கிடைக்கிறது இல்லை. ஒரே நாளில் லீவு 2 பேர்த்துக்கும் கிடைக்கிறது இல்லை. அப்படியே கிடைச்சாலும் பிள்ளைகள் அப்படின்னு வரும்போது அந்த சம்பாதிக்கிற பணத்தினால ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு முடியலை. அதாவது இப்போது நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கல் இருக்குது. இந்த வீடியோனுடைய தலைப்பே கல்லும் பெண்ணும். ஒரு கல் இருக்கிறது. அந்த கல்லை எப்படி செதுக்கினால் ஒரு அழகான சிலையாய் மாறும் இல்லையா? இப்போது அந்த கல் ஒருத்தன் அடிக்க வர்றான், சிற்பி. அந்த சிற்பி என்ன பண்ணுறான்? ஓங்கி கல்லை தட்டுறான். அப்போ என்னாகும்? கல் 2ஆக உடஞ்சிரும். இல்லை, மூக்கு வரைஞ்சிக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த மூக்குக்கிட்ட ஓங்கி ஒரு அடி அடித்தா மூக்கே உடஞ்சி விழுந்துடும் இல்லையா? அந்த கல்லில் அசிங்கமாக போயிடும். அந்த கல்லை யூஸ் பண்ண முடியாது, அழுகு போயிடும். இது போல் தான் பிரியமானவர்களே, இன்றைக்கும் பெண்களோ ஆண்களோ, நான் 2 பேரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நீங்கள் கணவன் மனைவியிடம் திருத்த நினைத்தால், மனைவி கணவனிடம் திருத்துவதற்கு நினைத்தால், பொறுமையாக நிதானமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். உங்கள் வாழ்க்கை என்பது ஒரு கண்ணாடி கூட்டை போன்றது, ஒரு கண்ணாடி பாத்திரத்தை போன்றது. அழகான கண்ணாடி பாத்திரம் கடவுள் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். வாழ்க்கை இந்த கண்ணாடி பாத்திரத்தை டொம்முன்னு வச்சாலே உடஞ்சிரும். அப்போது இந்த சிற்பியானவன் சிலை செதுக்கும்போது அவன் அவசரப்பட்டு அடித்தால் எப்படி மூக்கு உடஞ்சிரும், கண்ணு குருடாய், கண்ணு சரியாக அழகாக வராது, உதடு செதுஞ்சிரும், அந்த சிலையே நாசமாக போகுதோ, அதே போல் தான் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டான். கடைசியில் ஒரே ஒரு நெத்தியில் ஒரு குறை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குறைக்காக அவன் ஓங்கி அடிக்கும்போது அந்த தலையே 2ஆக பிளந்துருச்சான். அந்த சிலையில் ரொம்ப வேதனைப்பட்டானா. இத்தனை வருஷம், இத்தனை நாட்கள் நான் கடுமையாக உழைச்சனே, இத்தனைக்கு நான் கஷ்டப்பட்டனே, என்ன இப்படி போச்சே, ஐயோ பலன் இல்லாமல் போச்சேன்னு. அதுபோல் தான் 20 வருடங்கள் வாழ்ந்திருக்கலாம், 25 வருடங்கள், 40 வருடங்கள் கூட நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அதன் பயன் என்ன? என்ன ஒரு வாழ்க்கை? ஏதாவது ஒரு காரியத்தில் நாம் நிதானம் இல்லாமல் நடக்கும்போது அவன் நிதானம் தவறி அடிச்சிடறான். அப்படி நிதானம் இல்லை. இதற்கு தேவை, குடும்ப வாழ்க்கைக்கு தேவை பொறுமை, அன்பு, நிதானம். இந்த 3 அவசியம். ஒரு யோசித்து உன்னை செய்கிறது நிதானம். பொறுமைன்றது நீடிய பொறுமை. உங்கள் கணவர் குடிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த குடியிலிருந்து அவர் விலகி வரும் வரை நீங்கள் நீடிய பொறுமையோடு காத்திருக்க வேண்டும்.
அதற்காக சின்ன சின்ன வேலைகள் செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? இப்போது சிலைன்றது ஒரு உயிர் இல்லாத பொருள். அப்போது அந்த சிற்பிக்கு தேவை என்ன தெரியுமா? 2 தான். அவனுக்கு பொறுமை இருக்கணும், நிதானம் இருக்கணும். குடிச்சிட்டு வந்து அதை பண்ண முடியாது, கோபத்தில் பண்ண முடியாது. அவனுக்கு நிதானமும் பொறுமையும் அவசியம். அதுபோல் ஒரு குடும்பத்தில் பெண்களுக்கோ ஆண்களுக்கோ குடும்பத்தை நடத்துவதற்கு நிதானமும் பொறுமையும் அவசியம். அதோடு சேர்ந்து அன்பு மிக மிக முக்கியம். உங்கள் கணவரை நீங்கள் உண்மையாக நேசித்தால், குடிகார கணவராக இருந்தாலும், பல பெண்களோடு தொடர்புள்ளவராக கூட இருந்தாலும் கூட, உங்கள் கணவர் மீது உங்களுக்கு உண்மையான அன்பு இருந்தால் அவரை விட்டு நீங்கள் பிரிய மாட்டீங்க. இது சத்தியம். அன்பு சகலத்தையும் தாங்கும், நம்பும், சகிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு இருமாப்பாயிராது. அன்பு தன்னை புகழாது. அன்பு சகிக்கும். ஏன் உங்களால் சகிக்க முடியலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அன்பு இல்லை. குடும்பத்தின் ஒரு முக்கியமே அன்பு. இன்னைக்கு அந்த அன்பு கணவன் மீது மனைவிக்கு குறையும் போது, மனைவி மீது கணவனுக்கு குறையும் போது, ஒப்புக்காக வாழும்போது, ஒரு காலகட்டத்தில் இந்த சிலை உடைஞ்சது போல் அது 2ஆக உடைஞ்சிருது. திருமண வாழ்க்கை விட்டு கொடுக்காதீங்க, நேசிங்க. எப்படி நேசம்? எதிர்பார்க்காத அன்பு. கஷ்டம்தான், எதிர்பார்க்காத அன்பு. கடவுள் உங்கள் கையிலன்னு ஒரு குடும்பத்தை கொடுத்துட்டாரு, உங்களுக்கு குழந்தைகளை கொடுத்துருக்கிறார். அப்போது அந்த குடும்பத்தை அழகாக கட்டுவது நாம் தான். ஒரு வசனம் ஒன்று சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் குடும்பத்தை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கையாலேயே அதை இடித்து போடுகிறாள். இப்போ பாருங்களேன், இந்த சிலை வடிக்கிறான்ல, அவனுக்கு திறமை இல்லைன்னா அந்த சிலையை உருவாக்க முடியுமா? உங்கள் முன்னத்துலேயும் என் முன்னத்துலேயும் ஒரு கல்லை கொண்டு வந்து நிறுத்தி, இது அழகான பெண்ணாக உருவாக்கு, ஒரு மானாக உருவாக்கு, ஒரு அழகான ஒரு உருவத்தை கொண்டுட்டு வான்னு சொன்னால் உங்களுக்கு எனக்கு என்ன செய்ய தெரியும்? டொம்முன்னு அடிச்சுக்கிட்டே தான் இருப்போம், அழகெல்லாம் வராது. ஆனால் திறமையுள்ளவன் சிற்பி கையில் கொடுக்கும்போது தான் அந்த கல் சிலையாக மாறுது. அதுபோல் புத்தியுள்ள ஸ்திரீ கையில் அந்த குடும்பம் இருந்தால் அந்த குடும்பம் அழகாய் மாறும், சிதையாது. அதுதான் வேதத்தில் அழகாய் போட்டிருக்கிறது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கையாலேயே அதை இடித்து போடுகிறாள். இதுக்கு என்ன காரணம்? குடும்பத்தை நடத்துறதுக்கு, அன்பாக கொண்டுட்டு போகிறதுக்கு, பொறுமையாக கொண்டு போகிறதுக்கு, நிதானமாக சிந்திக்கிறதுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். கணவனுக்கும் சரி, மனைவிக்கும் சரி. கணவர் உங்கள் மனைவி ஒரு காரியத்தில் திருந்தணும், இவ இப்படி பேசுகிறா, ரொம்ப பேசுகிறா, அதாவது அவள் வாயை என்னால் அடக்கவே முடியலை, இது பெரிய மைனஸ்ன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணுங்க, மாறுவாங்க, நிச்சயமாக மாறுவாங்க. உங்கள் அன்பை காட்டுங்க. எந்த விதத்தில்ன்ற ஞானமாக விவேகமாக செயல்படுங்க. அதுக்காக அவங்க மேலே எரிச்சல் பட்டோ அடிச்சோ சண்டை போட்டிங்கன்னாலோ மாறாது. குடும்ப வாழ்க்கைக்கு அவசியமானது அன்பு. அதுதான் மெயின். பொறுமை. ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும். இன்றைக்கி சில பெண்கள் ஐடி கம்பெனியில் பார்த்தா ஆண்களை விட சம்பாதிக்கிறாங்க, ஆண்களை விட அழகாய் திறமையாய் ஒரு ஹெச்ஓடி, ஒரு லீடராக இருக்கிறாங்க, ஒரு லீட் பண்ணுறதா லெவலில் இருக்கிறாங்க. அப்போது உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற, உங்கள் கீழே இருக்கிற 20 பேரோ 40 பேரோ 30 பேரோ அழகாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போனால் தான் ஒரு ப்ராஜெக்டை உங்களால் முடிக்க முடியுது. அதில் ஒருத்தர் கூட நீங்கள் பெசக நீங்கள் பேசிட்டாலும் முடியாது. அப்போது ஒரு தேவை, அதாவது நம்மோட தொடர்பில்லாத சில மனிதர்களிடமே நாம் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையுடன் நிதானத்துடன் நாம் ஹேண்டில் பண்ணி அந்த ப்ராஜெக்டை முடிக்கும்போது, நாம் திருமணம் முடித்த நம் கணவரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலையே. அதனால தான் இன்றைக்கி குடும்பத்தில் பிரச்சனை, பிரிவு, சண்டை, சமாதானம் இல்லாது, கோர்ட்டு, டைவர்ஸ் எதுக்கு? இதனால தான், புத்தி இல்லை ஸ்திரீகள்னால தான். இந்த விஷயத்தில் ஆண்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, உன் சொந்த சரீரமாக உன் மனைவியை நேசின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், புத்தியுள்ள ஸ்திரீயா நீ வீட்டை கட்டு, குடும்பத்தை நடத்து. புது வீடு 2-3 செங்கல் வச்சு கட்டுறதில்ல. அன்பு, பொறுமை, சாந்தம், சந்தோஷம், இச்சையடக்கம், கற்பு, இதுகளை கொண்டு, இந்த செங்கலை கொண்டு அழகாய் கட்டப்படுகின்ற உங்கள் குடும்ப வாழ்க்கை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பெண்களுக்கு தேவை பொறுமை, நிதானம், யோசிக்கிற தன்மை.
ஆண்களுக்கு அன்பும் தேவை, விட்டு கொடுத்து போகணும். ஆண்களுக்கு தேவையும் நிதானம், பொறுமை. அவங்களுக்கும் அன்பு தேவை தான். எந்த சூழ்நிலையில் மனைவியை எந்த விதத்தில் நம்ம எப்படி அவளை கொண்டு வரலாம் அப்படின்றதுல பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணால் சிற்பி அழகாய் செதுக்குனது போல் நிச்சயமாக அந்த சிலையில் பாருங்களேன், ஒரு மூக்கில் கொஞ்சம் கூர்மையாக வரல, இந்த இடம் மட்டும் ஒரு கொஞ்சம் அழகு இல்லை, இதை கொஞ்சம் அழகாக்கலான்னு சொல்லி தான் அவன் ஓங்கி அடித்தான், மூக்கே உடஞ்சிருச்சு, சிலையே போச்சு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் மனைவியை ஓங்கி அடிக்கிறீங்களா? அடிக்கிறதுனால ஒருவன் ஆண் அல்ல, அவன் அவமான சின்னம். பெண்ணை அடிக்கிறது அவமான சின்னம், அடிக்கக்கூடாது. ஏன்னா அவள் உன் சொந்த சரீரம்னு எழுதப்பட்டிருக்கிறது. உன் சரீரத்தை நீ குத்துவையா, அடிப்பையா? இல்லை. அமைதியாய், அழகாய், நிதானமாய், பொறுமையாய் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது எப்படிப்பட்ட குறையும் உங்கள் மனைவியிடம் நிறைவாக மாறும். இதை நீங்கள் நம்பி செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க. டைவர்ஸ் வேண்டாம். இன்றைக்கு அநேக பிரிவினையில் இருப்பீங்க. என்ன தெரியுமா, உனக்கு நான் தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் தலையில் யானை மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி உங்கள் தலையில் நீங்களே மண்ணை அள்ளி போட்டுக்கிறீங்க. உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் பாறாங்கல்ல தூக்கி போட்டுறீங்க. உங்கள் பிள்ளைங்க காலில் பாறாங்கல்ல கட்டி தூக்கி கடலில் இறக்கிறீங்க. அதுதான் டைவர்ஸினுடைய முடிவு. அது பெண்களோ ஆண்களோ, யார் டைவர்ஸ் போடணும், டைவர்ஸ் வேணும்னு கேட்குறீங்களோ, நீங்கள் உங்கள் தலையில் மண்ணள்ளி போட்டுட்டு உங்கள் பிள்ளைங்களை காலில் பாறாங்கல்ல கட்டி இறக்கிறீங்க. அந்த பிள்ளைங்க என்ன பாவம் பண்ணுச்சு? உங்களுக்கு பிறந்ததான் பாவமா? பிள்ளைகளுக்காய் பொறுமையோடு சகித்து கொள்ள வேண்டும். அது ஆணோ பெண்ணோ, அந்த பிள்ளைங்கள் வாழ்க்கையில் அவங்க நல்லா வரணும். அதுக்கு நீங்கள் தான் முன்மாதிரியாக இருக்கணும், நீங்கள் மாடலாக இருக்கணும். பெற்றோர் முன்மாதிரி, கணவனும் மனைவியும் தான் முன்மாதிரி பிள்ளைகளுக்கு. நீங்கள் எந்நேரம் அவங்க முன்னத்தில் சண்டை போட்டுக்கிட்டு, எந்நேரம் நீங்கள் அவங்ககிட்ட டைவர்ஸை பற்றி பேசிக்கிட்டு, நீ யாரோ நான் வெறுப்பை கக்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிள்ளைங்க கூட சரியாக படிக்க மாட்டாங்க. அவங்க வளர்கிற காலத்தில் கூட அவங்க சரியாக இருக்க மாட்டாங்க. நிறையா பிள்ளைங்க எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஏம்மா உன்னால் முடியலைன்னா, ராத்திரியெல்லாம் எங்கள் அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னால் படிக்க முடியும். நல்லா படிக்கிற பொண்ணே கம்ப்ளைண்ட் பண்ணுவாள், எங்களால் படிக்க முடியலை. இது பணக்கார வீட்லையும் நடக்குது, வேற விதமாக நடக்குது. ஒரு ஆணும் பெண்ணும் பரிசுத்த வாழ்க்கை இல்லாத படிக்க அவர்கள் வாழ்க்கையில் அந்த இச்சை என்ற பாவம் இருந்து பிறரோடு ஒரு தொடர்பு இருக்கும்போது அந்த குடும்பம் சீரழியும். அந்த குடும்பத்தில் ஒரு பிரிவினை உண்டாகும். சரி, அப்படித்தான் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, உங்கள் கணவருக்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்னும் அதிகமாய் உங்கள் அன்பை கணவரிடம் காட்ட வேண்டும். இது எப்படி நடக்கும்லான்னு கேட்காதீங்க. ஏன்னா கணவர் உங்கள் சொத்து, உங்கள் தலையே இல்லைன்னா நீங்கள் முண்டம். அந்த பெண் ஏதோ ஒன்றில் போயிருக்கிறாருன்னு வச்சுக்கிங்களேன், ஏதோ ஒரு காரியத்தில் தான் போயிருக்கிறாரு. உங்கள்கிட்ட கிடைக்காத ஒன்று அவர்கிட்ட கிடைக்குதோன்னு போயிட்டார் போல. இன்னும் அதிகமாய் அன்பு காட்டுங்க, நிச்சயமாய் போக மாட்டார். அது வேண்டான்னு உதறிட்டு வருவார். நீங்கள் தான் எல்லான்னு இருப்பார். இதுக்காக ஒரு டைவர்ஸ், இதுக்காக ஒரு பிரிவினை, பிள்ளைகள் வாழ்க்கை, நீங்களும் கஷ்டம். ஏன் இன்னைக்கு உலகத்தில் நிறைய பார்க்குறோம். பணம் இருக்குது, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. இன்றைக்கு அந்த அந்த ஒரு 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 கணவனும் மனைவியும் விவேகம் உள்ளவர்களாய் வாழும்போது, பொறுமையுள்ளவர்களாய் வாழும்போது, அன்புள்ளவர்களாய் வாழும்போது அந்த குடும்பம் பிரியாது. அந்த சிலையை செய்வதற்கு அந்த சிற்பிக்கு தேவை நிதானம், பொறுமை. அப்பதான் அழகான சிலை வரும். இன்றைக்கும் குடும்ப வாழ்க்கையில் ஆண்களை காட்டிலும் பெண்கள் பொறுமையோடு நிதானத்தோடு நீங்கள் இருக்கும்போது, குடிச்சிட்டு வந்தால் கணவர்கிட்ட நிதானமாக இருக்கணும். எங்கள் பாஸ்டர் சொல்லுவார், உன் புருஷன் குடிச்சிட்டு வரானா அள்ளி போடு, அவனுக்கு சாப்பாடு கொடு, அவன் அடித்தா அடியை வாங்கிட்டு பொறுமையாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லு, ஸ்தோத்திரம் சொல்லு, அவன் மாறுவான் பார். அப்படி கீழ்ப்படிந்த எத்தனையோ பெண்களுடைய கணவர்மார்கள் பாஸ்டரா மாறி இருக்கிறாங்க, ஊழியக்காரர்களாய் மாறி இருக்கிறாங்க. குடியெல்லாம் விட்டுட்டு, பொம்பளை சகாசத்தெல்லாம் விட்டுட்டு, மனைவினுடைய அன்பினால் அவர்கள் திருந்தி இந்த புத்தியுள்ள ஸ்திரீகளினால் திருந்தி அன்பு காட்டினது நிமித்தமாய் மாறி இருக்கிறாங்க. அன்பு குறையுதா? பெண்களே, உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன்,
அன்பை முழுமையாக புருஷன்ட்ட வெளிப்படுத்துங்க. இன்னும் அதிகமாக அன்பு செலுத்துங்க. உங்கள் புருஷன்ட்ட எவ்வளவு குறை பார்க்குறீங்களோ அவ்வளவு உங்கள் அன்பை கூட்டுங்க. உங்கள் குடும்ப உடைய சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். உங்கள் பிள்ளைங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். நிச்சயமாக இதை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரம் இல்லை, யார் பிரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இதை ஒரு ப்ரேயரோடு அனுப்புங்க. நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கை திரும்பி கட்டப்படும். நீங்கள் இந்த மாதிரி பிரிந்த குடும்பத்திற்காகவும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவங்க வாழ்க்கை உங்களுக்கு தெரிந்தவர்கள் அப்படி இருந்தால் அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண மறக்காதீங்க. நிச்சயமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். God bless.